இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா மட்டன் கறி. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மட்டன் கறிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கப், புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 4, கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், காரப்பொடி தேவையான அளவு, தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூன்ல 1 டீஸ்பூன், அப்புறம் வீட்லயே செஞ்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன். இங்க நான் பெப்பர், சோம்பு, சீரகம் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பெப்பர், சோம்பு, சீரகத்தை மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். அது ஒரு 2 டீஸ்பூன் ஆனா போதும். இங்க நான் ஆச்சி மட்டன் மசாலா எடுத்துட்டு இருக்கேன். 1/2 kg மட்டனுக்கு ஒரு மட்டன் மசாலா இஸ் ஓகே. எண்ணெய் தேவையான அளவு. இங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டியதே மட்டன் தான். அதுக்கு 1/2 kg மட்டன் நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீரகம், சோம்பு, பெப்பர் 3த்தையும் ட்ரையாக அரைச்சிக்கணும், அதாவது பவுடர் பண்ணிக்கணும். அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுன்னு இப்போ அதே ஜாரில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அது கூடவே பட்டையும் லவங்காவும் ஒரு 3 சேர்த்துக்கினா போதும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கின்னு அரைச்சிக்கினீங்கன்னா, இப்படி கொரகொரப்பாக அரைச்சிக்கினீங்கன்னா போதும். பார்த்துக்கோங்க எப்படி கொரகொரப்பாக அரைச்சிருக்குதுன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே குக்கரை வச்சு அது கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய். இந்த மட்டனில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஜாஸ்தி ஆயிரும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போடுங்க. அப்படியே கட் பண்ணி வச்ச புதினாவையும் இதில் சேர்த்துக்கின்னு 2த்தையும் சேர்ந்து கலந்துக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு வெங்காயம் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அப்படி தான் வரும். அதுக்காக நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியும். அப்பப்போ அதை கிளறி விடுங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுனே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் போயிட்ட பிறகு இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கிறோம். கழுவி வச்ச மட்டன் போட்டுக்கணும். மட்டன் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்போ தான் அதிர்ந்து ரா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே ஏன் அவ்வளோ தடுமாறி மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன்னா, ஒரு கையில் வீடியோ பிடிச்சின்னு இன்னொரு கையில் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் தடுமாறின்னு இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes வேக விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது மட்டன்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். ஸோ நம்ம இந்த டைமில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அதாவது மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, ஆச்சி மட்டன் மசாலாவும் இதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுடர் பண்ணியிருந்தால, பெப்பர், சோம்பு, சீரகம் அந்த பவுடரை வந்து இப்போ ஆட் பண்ணலாம். அது மசாலா கூடயும் ஆட் பண்ணியிருக்கலாம், ஸ்பைசஸ் கூடயும். இப்போ ஆட் பண்ணுறதுனாலே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆக போகிறதில்ல. ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுப்போம். ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் இப்படியே. இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணோம். அப்படியே கலர் மாறி வர்றதை பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு மேலே நல்லா எண்ணெயும் மசாலாவும் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் எதையும் ஆட் பண்ண போகாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை கை விடாமல் கிளறிட்டுருங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா தனியாக, எண்ணெய் தனியாக. இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றின்னு தேங்காய் பால் போடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றின்னு விசிலுக்கு வைக்கலாம். நம்ம சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக, கம்மியாக வேணும்னா கம்மியாக. இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 விசில்ஸ் வரைக்கும் விடலாம். இப்போ குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாம் போயிட்ட பிறகு ஓப்பன் பண்ணலாம். இதை வேறு பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் தான் அந்த மட்டனுக்கு அந்த கிரேவி கூடும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மட்டன் கறி சாப்பிட தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அழகாக வந்திருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.